குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் 3ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எத்தகைய பலன்களை கொடுக்கின்றது, அது ஜாதகருக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? அந்த வகையில் 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்புகளாக இருக்கின்றதோ, அதாவது ஒரு கை இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லைப்பா அப்படின்னு நாம் ஒதுக்கிட முடியாது. ஒரு காது, ஒரு மூக்கு, அல்லது ஒரு தொண்டை, அல்லது ஒரு வயிறு, இப்படி நமது உடலில் உள்ள பாகங்கள் எவ்வாறு ஒவ்வொன்றும் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றதோ, அதே போன்று 12 பாவங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. அதனால இந்த பாவகம் சிறப்பானது, இந்த பாவகம் சிறப்பற்றது அப்படின்னு நாம் எதையுமே எளிதில் ஒதுக்கிவிட முடியாது. ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை அப்படிங்கிறது ஒரு தைரியம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அந்த நேரத்தில் ஒரு முடிவை எடுத்தாகணும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவை, ஒரு துணிவு தேவை. அந்த துணிவு, அந்த தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 3ஆம் பாவகம் தான். அதே போல் ஒரு ஜாதகருக்கு மனதளவில் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்க. நான் பெரிய அளவில் சாதிக்கணும், 4 பேர் இடத்துல பெயர் புகழ் பெறணும், அதே போல் செல்வ நிலையில் சிறப்படையணும், ஒரு தனித்துவமாக என்னுடைய வம்சத்தில் நான் ஒரு தனித்துவமாக ஒரு அடையாளமாக திகழணும் அப்படின்லாம் மனசளவில் இருக்குது. ஆனால் அது எதுவுமே நடைமுறைக்கு வரலை, சாத்தியப்படலை அப்படின்னாக்கா, அதற்கான காரகமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முயற்சி தான் இருக்கும். நான் வரணும்னு நினச்சேன்பா, ஆனால் என்னால் வர முடியல. நான் கொடுக்கணும்னு நினச்சேன்பா, ஆனால் என்னால் கொடுக்க முடியல. இப்படியெல்லாம் நம்ம பல நேரங்களில் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், அல்லது அனுபவித்திருப்போம். இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கும்போது, அதற்கான காரணங்களாக நமக்கு கிடைப்பது அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரிங்களா? அந்த முயற்சி, அந்த ஒரு தைரியம், ஒரு வீரியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 3ஆம் பாவம் தான். இது மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரகத்துவங்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க. சரிங்களா? இப்போது உதாரணமாக 3ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருப்பதா ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம். இப்போது 3ஆம் பாவத்தில் சூரிய பகவான் அப்படின்ற நிலைப்பாட்டில் அந்த ஜாதகரின் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஓய்வறியாத ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூரிய பகவான் தான். அவருக்கு பொறுத்தவரையிலும் அவருக்கு ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது. எந்த நேரமும் அவர் இயங்கிக்கிட்டே இருப்பார். அதே போல் அந்த 3ஆம் இடத்தில் அந்த சூரிய பகவான் இருக்கும் அந்த அன்பர்களும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்கவே மாட்டாங்க. ஓய்வு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு விருப்பமே இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுன்னு வச்சிங்களேன். அந்த நிலைப்பாடு என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அவங்கள உழைக்க வைத்து கொண்டே இருக்கும். எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்களால முடியாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் முதன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நாம் அதில் ஒரு தனித்துவமாக முதன்மையாக இருக்கணும். ஒரு தொழில் செய்தோம் அப்படின்னா கூட அந்த தொழிலில் நாம் ஒரு முதன்மையான இடத்த வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்களுடைய உழைப்பு இருக்கும்.
நாம செய்யற அந்த செயலுக்கு, அந்த ஒரு தொழிலுக்கு ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடயே அவங்க வந்து உழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதேபோல வந்து அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால வந்து அவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தை சார்பு அந்த அரசாங்க தொடர்புடையதாகவே இருக்கும். அதாவது வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வேலை செய்யறது, அல்லது வந்து கவர்மெண்ட் டெண்டருங்களை எடுத்து வேலை செய்யறது, இப்படி அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் ஜாதகரிடத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசியல், ஒரு இயக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த அரசியல் அப்படிங்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும், அது சார்ந்த முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து தந்தைக்கான காரக கிரகம். அதனால வந்து தந்தை செய்த தொழில்களை நாம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை, ஒரு முயற்சி ஜாதகர்கள் இடத்துல இருக்கும். அடுத்ததா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மருத்துவத்திற்கான ஒரு காரக கிரகம். அதனால வந்து மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய முயற்சி இருக்கும். சூரிய பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு சோம்பலுக்கு நேர் எதிரான ஒரு கிரகமாக இருக்கின்றது. அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இக்கட்டான ஒரு நிலையில வந்து நம்ம வந்து ஒரு தைரியமா, போல்டா ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் வந்து பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதை காலம் தாட்ட மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். அதே போல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த தாமதப்படுத்தக்கூடாது. ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா, செய்ய வேண்டிய விஷயங்கள அ சரியான பருவத்தில், சரியான நேரத்துல வந்து அத வந்து செய்து, அதற்குண்டான ஒரு பலாபலன்கள அனுபவிக்க முடியாம போயிடுவாங்க. அந்த மாரியான ஒரு நிலைப்பாட்ட வந்து சூரிய பகவான் 3ல் இருந்தா, அவங்கலாம் வந்து அந்த நிலைப்பாட்ட எட்ட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் அந்த பர்ஃபெக்ட் டைம், இதுதான் இதுக்கு சரியான நேரம், இதுதான் வந்து இதுக்கு சரியான தருணம் அப்படிங்கிறத அந்த டைமுக்கு அதை செய்து அதில் வெற்றி பெற்று அதில் வந்து ஒரு உயர்நிலையை அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போ 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கும். இதே போலதாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை வந்து அவங்க வந்து கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருப்பது அவ்வளவு சிறப்பு. ஏன் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு உபஜயஸ்தானம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது ஒரு உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது. மறைவு ஸ்தானத்திலேயே கூட இது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு தீய பலன்களையோ, தீய நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பெரும்பகுதி அது வந்து கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஒரு 70% அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நன்மை அளிக்கக்கூடிய பலன்களையே அந்த பாவகம் தருகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சரிங்களா? அதனால வந்து 3ஆம் பாவகத்தை பொறுத்தவரை ஒரு வேகமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவர்கள் இருவரும் அந்த பாவகத்தில் இருப்பது மிக சிறந்த பலன்களை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. உங்களுடைய ஜாதகங்கள்ல ஆய்வு செய்து உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.